ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வீட்டோட அழகை பற்றி மட்டும் இல்லைங்க, இதனால எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட் வருது, அதனால நமக்கு செல்வம் எப்படி வருது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பதிவு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து என்ட்ரன்ஸ் வீட்டோட வாசலில் நம்ம வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நல்ல மணி பிளான்ட் வந்து கொடி நல்லா படர்ந்து வருது. நம்மளோட வாசலோட என்ட்ரன்ஸில் நம்ம வந்து இந்த மாதிரி செடி ஃபஸ்ட்டு வைக்கணும். நான் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வச்சுருக்கேன். எல்லா செடியும் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல மணி பிளான்ட் வைக்கிறோம், எப்படி செல்வம் நமக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நம்ம வந்து வாசலில் வந்து இந்த மாதிரி கொடி வளர்ந்துச்சுன்னா நமக்கு வந்து மேல் மேலும் வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷனும் நமக்கு நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வாங்க நம்ம அடுத்தது எங்கே பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம படிக்கட்டில் நம்ம வாசப்படி இறங்குற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மணி பிளான்ட்ஸு சின்ன சின்ன தொட்டியில் அழகாக வளர்த்துட்ருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்தெந்த இடத்துல வந்து மணி பிளான்ட் எவ்வளோ நம்ம வீட்டுக்குள்ளே வைக்க முடியுமோ அந்த அளவு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி அதில் வந்து வைப்ரேட் நல்லா இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நான் படிக்கட்டில் பாருங்கள் ஒரு சின்ன சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். ஆனால் நல்ல வளர்ச்சியாகவும் உங்களுக்கு கொடி கூட நல்லா படர்ந்து எல்லா இடமும் படர்ற அளவுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம வந்து வீட்டு வசதி இல்லை, நமக்கு வந்து தொட்டியில் தான் வைக்க முடியும், மாடியாக இருக்குது அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதிரி வளர்க்கலாம். நானுமே மாடி வீட்டில் தான் இருக்கேன். இந்த மாதிரி படிக்கட்டில் செடி வச்சுருக்கேன், என்ட்ரன்ஸில் வச்சுருக்கேன். அடுத்தது வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன கிச்சனில் வந்து சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மண்ணில் மட்டும்தான் வளரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மண் இருக்கிற இடத்துல தொட்டியில் வைக்கலாம். மற்றபடி நான் வந்து இது தண்ணியில் தான் வச்சுருக்கேன். இந்த மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணியில் நம்ம அடிக்கடி தண்ணி ஒரு வாரத்தில் ஒரு நாள் மாற்றினா போதும். இங்கே பாருங்கள், வேர் நல்லா வந்திருக்கு பாருங்கள். அந்த தண்ணியிலே இது வளரக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் கிச்சன்லேயுமே வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன வீட்டு தோட்டம், அதையும் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது சின்ன நம்ம வீட்டு பின்த சைடு பார்த்திங்கன்னா சின்ன வீட்டுக்குள்ளார ஒரு தோட்டம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த பாருங்கள் மணி பிளான்ட் நல்லா துளிர் விட்டுருக்கு பாருங்கள். இது வந்து சின்ன பாட்டில் தான் கொஞ்சோண்டு மண் வச்சு நிறைய தண்ணி போடுறதுனால நல்லா அழகாக இருக்குது. அதேமாதிரி இங்கேயுமே கொடி வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் பின்னாடி பின் சைடு பாருங்கள் ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி நிறைய ஊற்றுனோம்னாலே இந்த மணி பிளான்ட் வளர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மணி பிளான்ட் வளர வளர நம்ம வீட்டில் செல்வம் பெருக்கும் அப்படின்னு இந்த மணி பிளான்ட்டை நம்ம வீட்டில் வளர்த்துட்ருக்கோம். இது வந்து வெள்ளிக்கிழமையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பூஜை நம்ம வீட்டில் சாமி கும்பிட்ற மாதிரி இதுக்கு வந்து ஒரு மஞ்சள் ஒரு 5 ரூபாய் காயின் வச்சு விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிடலாம். ஏன்னா இது வளர்ச்சியானால் தான் நம்ம வைப்ரேட் நமக்கு நல்லாயிருக்கும். நம்மளோட வாழ்க்கையில் நல்ல வேலையிலையும் சிறப்பாக நம்ம வரலாம். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இதில் இருக்குது இந்த செடி வளர்க்குறதுனால. நீங்களும் இதே மாதிரி நல்லபடியாக அதே மாதிரி செடி வளர்த்துட்டு அதோட வைப்ரேட் எப்படி இருக்குன்னு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி நம்ம வீடுகளில் சின்ன சின்ன மண் தரையில் கூட நம்ம வைக்கலாம். இது மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேட் வரணுன்னா நீங்களும் இந்த மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சிடுங்க. இன்றைக்கே ஆரம்பிச்சிடுங்க. இது தண்ணியில் கூட வளர்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா திருச்சி ஆமு 78 நம்மளோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஓகேவா? பை ஃப்ரெண்ட்ஸ்.